குழப்பம் தீர்ந்து விட்டது, களம் தயாராகிவிட்டது. கூட்டணிக்குள் விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. 2 பெரும் கழகங்களோட தலைமையில இரு பெரும் கூட்டணிகள் விஜய், சீமான் தனித்தனியா களமிறங்குறாங்க. இதுதான் இறுதிக்களம். யார் யார் எங்கெங்க போட்டி போட போறாங்க, பிரதான கூட்டணிகளோட வியூகங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இனிமே விவாதங்கள் இருக்க போகுது. வெற்றி கூட்டணி மாதிரி தோற்றத்தை திமுக ஏற்படுத்தினாலும் உண்மையில அது வெற்றி கூட்டணி கிடையாது. வெளிப்புற தோற்றம் மட்டும்தான் பலமா இருக்குது. உள்ளுக்குள்ள கரையான் அரிச்சிருச்சு. இன்னும் திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் எவ்வளவு டேமேஜ் செய்ய போறாங்களோ. தோற்றத்துல மட்டும் இல்ல, உண்மையிலேயே பலமான கூட்டணியா அதிமுக கூட்டணி உருவெடுத்துருச்சு. விஜய் கட்சி இனி ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற உண்மை அவரோட ஆதரவாளர்களோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிருச்சு. இது விஜயோட வாக்கு வங்கிய பெரிய அளவுல பாதிக்கும். அவரை தூக்கி நிறுத்தக்கூடிய மதவாத கிறிஸ்தவ அமைப்புகளும் பின்வாங்கிடும். அரசியல் புரிதலே இல்லாத அவரோட ரசிகர்களும் தொண்டர்களும் வெற்றி கூட்டணிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு அதிமுக பக்கம் மாறுவாங்க. இப்போ பேசப்படக்கூடிய 12% வாக்கு விகிதத்திலிருந்து 6% வந்து விடுவாரு விஜய். ஆனாலும் திமுக தலைமை நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா விஜய்க்கு கிடைக்க போற வாக்குகள் திமுக உடையதுதான். இன்னைக்கு களத்துல பாஜக ஆதரவாளர்கள் ரொம்பவே சிறப்பா வேலை செஞ்சுட்டு வராங்க. ஊரு பேரு தெரியாத சாதாரண மக்கள், வயது முதிர்ந்தவங்க வாட்ஸ்அப் மூலமா சின்ன சின்ன குழுக்கள் அமைச்சு வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்கிறாங்க. பிரதமர் மோடியோட சாதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அடிமட்ட அளவுல தோற்றத்தை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான சின்ன நடவடிக்கைகள் தான். காலையிலயும் மாலையிலயும் தமிழகம் எல்லாம் இது அமைதியா நடந்துட்டு வருது. இந்த குழுக்களோட உற்சாகம் வியப்பூட்டுது. தமிழகம் முழுக்க குத்துமதிப்பா 50,000 பேர் பாஜகவுக்காக வாக்கு திரட்டக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்காங்க. இவங்கள யாருக்குமே கட்சியில பதவி ஆசை கிடையாது. கட்சி கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தன்னலமும் கிடையாது. ஆட்சி மாற்றம் வேணும், பிரதமர் மோடியோட ஆட்சி வேணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட பாடுபடுறாங்க. இவங்களோட விடாமுயற்சியை பாராட்டியே ஆகணும். இந்த உற்சாகத்தை 2024 மக்களவை தேர்தல்ல நாம காண முடிஞ்சது. அண்ணாமலைய வெற்றி பெறச் செய்ய தமிழகத்தோட பல பகுதிகளில இருந்து குறைஞ்சது 5,000 பேர் கோயமுத்தூர்ல களமிறங்கி இருந்தாங்க. பாஜக ஆதரவாளர்களோட உற்சாகத்துக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை பதவியிலிருந்து விலகினப்போ பாஜக ஆதரவாளர்கள் மனமுடிஞ்சு போனாங்க. இனிமே பாஜகவுக்கு வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு உறுதி பூண்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாருமே மறுபடியும் களத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் அண்ணாமலை. அவர் கட்சியை விட்டு விலகல. தலைமை அவரை ஓரம் கட்டல. கட்சி பணியில அவருக்கு பூரண ஈடுபாடு இருக்கு. இதை உணர்ந்த பின்னாடிதான் பாஜக ஆதரவாளர்கள் அவங்களோட நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாங்க. அதிமுகவினரை விட பாஜகவினர் தான் இதை சரியா புரிஞ்சுக்கணும். வளருவாய்களை கட்டி வைக்கணும். மக்களவை தேர்தல்ல 2வது இடத்துக்கு வந்த 78 சட்டசபை தொகுதிகளுமே நமக்கே அப்படிங்கிறது பாஜக ஆதரவாளர்களோட விருப்பமா இருந்துச்சு. ஆனா சட்டசபை தேர்தல்ல இந்த கணக்கு சரி வராது அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதிக தொகுதிகள் கொடுத்தால்தான் கௌரவம் அப்படிங்கிறதுல உண்மை இல்ல. 40 தொகுதிகள் கொடுத்தா கௌரவம் அப்படின்னு சொல்றாங்க சிலர். 40லயும் கௌரவம் பாக்குறவங்க 30லயும் பார்க்கலாமே. அதிமுக குறைஞ்சது 165 இடங்கள்ல நிக்கணும். அதனால 69 இடங்கள் தான் கூட்டணி கட்சிகளுக்கு. இத மனசுல வச்சுக்கிட்டு தான் கூட்டணிக்கு கணக்கு அமையும். பலத்த எதிர்பார்ப்பு வச்சிருந்த பாஜக ஆதரவாளர்கள் 30க்கு தயாராயிட்டாங்க. அந்த 30 தொகுதியில அதிக கவனம் செலுத்த ரெடி ஆயிட்டாங்க. இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். பாஜக ஆதரவாளர்கள் மாதிரியே அதிமுக ஆதரவாளர்கள் உற்சாகமா களம் இறங்கல அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதை முடுக்கி விடுறது கட்சி தலைமையோட வேலை. பாஜக ஆதரவாளர்களை அதிமுக பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது.